السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وبعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. رب زدني علما رب زدني علما. رب اغفر لي ولوالدي ولجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات ولجميع المعلمين والمعلمات والعلماء الصالحين الربانيين الذين خدموا دينك ونصروه ونشروه ودعوا إليه والذين جاهدوا في سبيلك بأموالهم وأنفسهم. اللهم يسر اللهم يسر اللهم يسر. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, மதிப்பிற்குரிய சகோதரிகளே சகோதரர்களே, தொடர்ந்து அல் குர்ஆனுடைய விரிவுரையை நாம் கற்று வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இறுதியாக சூரத்துல் பலதுடைய விரிவுரையை நாம் ஆரம்பித்தோம். அல்ஹம்துலில்லாஹ். 2 அமர்வுகள் இந்த சூரா அல் பலதுடைய விரிவுரையில் நிறைவுற்றிருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் இன்று 3வது அமர்விலே நாம் செல்ல இருக்கின்றோம். لا أقسم بهذا البلد وأنت حل بهذا البلد ووالد وما ولد لقد خلقنا الإنسان في كبد. لقد خلقنا الإنسان في كبد. இந்த வசனத்திற்குரிய விளக்கத்தை தான் நாம் சென்ற அமர்விலே பார்த்தோம். لقد خلقنا الإنسان في كبد. இன்ஷா அல்லாஹ் இன்று அதற்கு அடுத்துள்ள வசனத்திலிருந்து பார்ப்போம். أيحسب أن لن يقدر عليه أحد. أيحسب أن لن يقدر عليه أحد يقول أهلكت مالا لبدا أيحسب أن لم يره أحد ألم نجعل له عينين ولسانا وشفتين وهديناه النجدين فلاقتحم العقبة. أيحسب همزة. இது கேள்விக்காக வேண்டி பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு வார்த்தை. அரபி மொழியில் கேள்வி கேட்பதற்காக உபயோகப்படுத்தப்படக்கூடிய ஒரு சொல். அல் குர்ஆனில் நிறைய இடங்களில் வரும். இலாஹும் அல்லாஹ், அது போன்று நம்ம ஏற்கனவே படித்த சூறாக்கள்லையும் நிறைய இருக்கும். அன்தும் அஷத்து ஹல்கன் அமிஸ் சமாவு பனாஹா. பார்க்கணும், ஒரு இடத்துல நம்ம ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது அந்த மாதிரி ஒரு 10-20 வசனங்களையாவது நம்ம தேடி பார்த்து எழுதி மனப்பாடம் பண்ணிக்கொள்ளணும். அதே போல் ஒரு வார்த்தையை பற்றி அந்த வார்த்தைக்குண்டான அரபி இலக்கண அந்த அடிப்படையை சொல்லும் பொழுது அதை எழுதி மனப்பாடம் செய்து கொள்ளணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எழுதி மனப்பாடம் செஞ்சால் அதுவே நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஒரு பெரிய கல்வி கிடைச்சிரும். இது என்பது ஹம்சத்துல் இஸ்திஃப்ஹாம், அதாவது கேள்வி கேட்பதற்காக பயன்படுத்தப்படக்கூடிய ஹம்சா. அல் குர்ஆனில் அதே போல் அரபி மொழியில் ஹம்சா பல அர்த்தங்களுக்காக வேண்டியும் பல நோக்கங்களுக்காக வேண்டியும் பயன்படுத்தப்படும். அதில் ஒரு நோக்கம்தான் கேள்வி கேட்பதற்காக. ஹசிப யஹ்சபு என்றால் இதுவும் பல அர்த்தங்களுக்காக வேண்டி வரும். ஹசிப யஹ்சபு என்பதும் பல அர்த்தங்களுக்காக வேண்டி வரக்கூடிய ஒரு வினைச்சொல். அதில் ஒரு அர்த்தம்தான் நினைத்து கொண்டானா, எண்ணிக்கொண்டானா மனிதன். யௌமுல் ஹிசாப், அல்லாஹ்க்கு வரும் பாருங்க, சரீஉல் ஹிசாப், அதுவும் இங்கேருந்து தான் வருது. அங்கே என்ன அர்த்தம்னா கணக்கு கேட்பது, விசாரிப்பது என்ற அர்த்தம். அயஹ்சபு நினைத்து கொண்டானா, எண்ணிக்கொண்டானா என்றதுன்னா மனசில் என்றது. இந்த இடத்துல யாரை பற்றி சொல்லப்படுகின்றது? லக்கது ஹலக்கனல் இன்சான், மனிதனை நாம் படைத்தோம் என்று வருகிறது அல்லவா? அந்த மனிதன் தான் இந்த யஹ்சபு என்பதனுடைய ஃபாயில். யஹ்சபு என்பது ஃபிஅல், தமீருஹு ஃபாயில். யார் ஃபாயிலு? அந்த அல் இன்சான். அவன் நினைத்து கொண்டானா, அவன் யாரு? மனிதன். நினைத்து கொண்டானா அல்லை யக்திர அலைஹி அஹத், அன் நிச்சயமாக, லை யக்திர
லன் என்பது அரபியில் ஃபேல முதாரியில் வரும். என்ன அர்த்தத்தை கொடுப்பதற்காக? ரெண்டு அர்த்தத்தை கொடுப்பதற்காக. ஒன்று இல்லை என்ற அர்த்தத்தை, இரண்டாவது நிச்சயமாக அறவே என்ற அர்த்தத்தை. உதாரணமாக நீங்கள் பாருங்கள், ஃபஇல்லம் தஃபஅலு வலன் தஃபஅலு ஃபத்தகுன் நார் அல்லதி உஇத்தத் லில் காஃபிரீன். அறவே இல்லை என்ற அர்த்தத்திற்காக வேண்டி இது பயன்படுத்தப்படும். சரிங்களா? இதையும் நீங்கள் குர்ஆனில் நிறைய இடங்களில் பாருங்கள். அல்லன் நஜ்ம இலாமா, நிறைய இடங்களில் இந்த லன் என்பது பயன்படுத்தப்படும். அறவே இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? லன் யக்திர அலைஹி அஹத், அலைஹி அவன் மீது. அவன் மீது என்றால் யார்? அந்த மனிதனை பற்றி சொல்லப்படுகிறது. மனிதனின் மீது. அஹதுன் ஒருவரும், அதாவது தன் மீது யாரும் சக்தி பெற மாட்டார்கள், தன் மீது யாரும் சக்தி பெற மாட்டார்கள் என்பதாக அந்த மனிதன் நினைத்து கொண்டானா, அதாவது என்னை அழிப்பதற்கோ என்னை கட்டுப்படுத்துவதற்கோ எனக்கு நன்மை செய்வதற்கோ தீமை செய்வதற்கோ யாருக்கு எந்த சக்தியும் கிடையாது, நான் தான் எல்லாம் என்ற நினைப்பில் மனிதன் இருக்கிறானா? அயஹ்சபு அல்லை யக்திர அலைஹி அஹத், அன் லன் சேர்த்து ஓதும்போது அல்லன் என்று வந்துடும். அப்புறம் நூன் சாக்கின் யா வந்துடும், இதுகாம் நாக்கிஸ். அல்லைய கோதிர, காஃப் வந்து கல்கலா. அல்லைய கோதிர அலைஹி அஹத். ஹைர். இப்போ இதை பற்றி இமாம் தபரி ரஹிமஹுல்லா என்ன சொல்கிறார்கள்? ذُكِرَ أَنَّ ذَلِكَ نَزَلَ فِي رَجُلٍ بِعَيْنِهِ مِنْ بَنِي جُمَحٍ كَانَ يُدْعَى أَبَا الْأَشَدِّينَ وَكَانَ شَدِيدًا فَقَالَ جَلَّ ثَنَاؤُهُ أَيَحْسَبُ هَذَا الْقَوِيُّ بِجَلَدِهِ وَقُوَّتِهِ أَنْ لَنْ يَقْهَرَهُ أَحَدٌ وَيَغْلِبَهُ فَاللَّهُ غَالِبُهُ وَقَاهِرُهُ. அதாவது இந்த வசனத்தினுடைய வாக்கியத்தை, இந்த வசனத்தினுடைய வாக்கியத்தின் பொதுவான அர்த்தத்தை பார்க்கும் பொழுது, மனிதர்களில் யாரெல்லாம் தன்னுடைய உடல் வலிமையால், ஆற்றலால், அறிவு திறமையால், அதே போன்று போர் குணத்தால் சண்டை செய்கின்ற அந்த பராக்கிரமசாலின்னு சொல்கிறோம்ல, மல்யுத்த வீரர்கள், அந்த மாதிரி இதன் மூலமாக யாருமே என்னை எதிர்க்க முடியாது, யாருமே என்னை ஜெயிக்க முடியாது, நான் தான் இந்த உலகத்திலேயே பெரிய ஒரு சக்தி உள்ளவன் என்பதாக யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவர்கள் எல்லோரை பற்றியும் இந்த வசனம் பொதுவாக குறிப்பிடப்படுவதாக நம்ம பார்க்குறோம். இந்த வசனம் குறிப்பிடுவதாக நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அதாவது மனிதனுக்கு பெருமை கூடாது, மனிதனுக்கு அகம்பாவம் கூடாது. கண்டிப்பாக பாருங்கள், யார் ஜெயித்து கொண்டே இருக்கிறானோ கடைசியில் அவனை தோற்கடிப்பதற்கும் ஒருவன் இருப்பான். அவனை அவனுடைய வாலிபத்தில் அவனை யாரும் தோற்கடிக்க முடியாட்டியும் அல்லாஹு தாலா விதியின் மூலமாக ஏற்படுத்தி இருக்கக்கூடிய வயோதிகம் வந்துவிட்டால் அந்த வயோதிகமே அவனை தோற்கடிக்க போதுமானது. உலகத்தில் யாருமே நான் தான், அதாவது நிரந்தரமான வீரன் என்று சொல்ல முடியாது. ஒருவரிடத்தில் பதக்கம் இருக்கும், அந்த பதக்கம் அடுத்து கண்டிப்பாக இன்னொருவரிடத்தில் தான் போக போடுது. அதாவது எல்லோரையும் மிகைத்தவன் என்பவன் அல்லாஹ் ஒருவன் தான். எல்லோரையும் மிகைத்தவன் என்பவன் அல்லாஹ் ஒருவன் தான். மனிதர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் அல்லாஹு தஆலா ஒரு காலத்தை நிர்ணயித்திருக்கிறான். செல்வந்தனாக இருந்தாலும் சரி, அதுபோன்று வலிமை மிக்கவனாக இருந்தாலும் சரி, அறிவாளியாக இருந்தாலும் சரி, இப்படியாக இந்த உலகத்தில் ஒருவருக்கு மேல் ஒருவர், ஒருவரை மிஞ்சிய ஒருவர் இந்த உலகத்தில் வந்து கொண்டுதான் இருப்பார்கள், தோன்றி கொண்டுதான் இருப்பார்கள். அல்லாஹ் ஒருவன்தான், ரப்புல் ஆலமீன் ஒருவன்தான், யாராலும் மிகைக்க முடியாத மகா பெரிய அல் அசீஸ் அல் காலிபாக இருக்கின்றான். அவனை தவிர எல்லாருமே மக்லூப், மிகைக்கப்படக்கூடியவர்கள் தான். சரியா? ஹைர். அப்போ இது ஒரு பொதுவான செய்தி. இதே நேரத்தில் இமாம் தபரி ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த இடத்துல ஒரு நிகழ்வை குறிப்பிடுகின்றார்கள். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஜுமஹ் என்ற அந்த குடும்பத்தில் அபுல் அஷத்தீன், அதாவது வலிமையானவர்களுக்கெல்லாம் தந்தை என்று போற்றப்படக்கூடிய அளவுக்கு உடல் திடகாத்திரமான ரொம்ப பெரிய போர் குணம் கொண்ட ஒரு பெரிய வலிமை மிக்க ஒரு மனிதன் இருந்தான். அவன் எந்த அளவுக்கு வலிமை மிக்கவன் என்றால், அந்த ஊரில் அந்த சமூகத்தில் அவனை எதிர்த்து சண்டை செய்து ஜெயிக்கக்கூடிய யாருமே இல்லை.
அப்போ அவனுக்கு என்ன நினைப்புனா, என்னை யாருமே ஜெயிக்க முடியாது என்று. அதை பற்றித்தான் அல்லாஹு தஆலா இந்த இடத்துல சொல்கிறான். அயஹ்சபு ஹாதல் கவியு, இந்த வலிமை மிக்க மனிதன், பலசாலியான இந்த மனிதன் நினைத்து கொண்டானா, யாரு? அந்த பனு ஜுமஹ் கூட்டத்தில் உள்ள அபுல் அஷத்தீன் என்ற அந்த மனிதன் நினைத்து கொண்டானா, பி ஜலதிஹி வ குவத்திஹி, தன்னுடைய வீரத்தினாலும் தன்னுடைய வலிமையினாலும், அல்ல யக்ஹரஹு அஹதுன், அவனை யாரும் ஜெயிக்க முடியாது, வ யக்லிபஹு, அவனை யாரும் வெற்றி கொள்ள முடியாது என்று. ஃபல்லாஹு காலிபுஹு வ காஹிருஹு, கண்டிப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை மிகிக்கக்கூடியவனாகவும் வெற்றி கொள்ளக்கூடியவனாகவும் அவனை அடக்கக்கூடியவனாகவும் இருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய வலிமை இருக்கிறதே, எல்லாருடைய வலிமைகளுக்கு மேலே. அல்லாஹுடைய ஆற்றலை, வலிமையை மனிதனால் கற்பனை செய்து பார்க்க முடியாது. பாருங்க, எவ்வளவு பெரிய வானங்கள், பூமிகள், நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன், இந்த மனிதன் வசிக்கக்கூடிய பூமி, கடல், இப்படியாக எத்தனை கோடிக்கணக்கான வலிமை மிக்க படைப்புகள். அந்த ஒவ்வொரு படைப்பிலும் வலிமை மிக்க எத்தனை படைப்புகளை, உள்படைப்புகளை அல்லாஹு தஆலா படைத்து வைத்திருக்கிறான் என்றால், அந்த அல்லாஹு தஆலாவுடைய ஆற்றல், வலிமை எவ்வளவு பெரிய ஒன்றாக இருக்கும். நம்ம நினைச்சு பார்க்கணும். மனிதர்கள் எப்போது சிந்திக்கணும். இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தின் லிஉலில் அல்பாப் அல்லதீன யذ்குரூனல்லாஹ قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار. யாரு அல்லாஹுடைய படைப்புகளை பற்றி சிந்தித்து கொண்டே இருப்பார்களோ, அதன் மூலமாக அல்லாஹுடைய வல்லமையை போற்றி புகழ்ந்து கொண்டிருப்பார்களோ, அவர்களுடைய ஈமான், இறை நம்பிக்கை என்பது அதிகரித்து கொண்டே இருக்கும். அவர்களுக்கு அல்லாஹுவின் மீது பயமும் அதிகமாகும், அல்லாஹுவின் மீது மதிப்பும் அன்பும் அவர்களுக்கு அதிகமாகும். இந்த உலகத்தில் மனிதர்கள் படைப்புகளை பற்றி சிந்திக்கின்றார்கள். எப்படி அந்த படைப்புகளை கொண்டு தான் எப்படி பலன் பெறுவது என்ற அடிப்படையில் அதோடு மட்டும் நிறுத்திக் கொள்கிறார்களே தவிர, அதற்கு மேலாக இந்த இவ்வளவு பயனுள்ள, வலிமை உள்ள இந்த படைப்பை படைத்த படைப்பாளன் ஒருவன் இருக்கிறானே, அவன் எவ்வளவு பெரிய அறிவாளியாக, ஞானமிக்கவனாக, எவ்வளவு பெரிய வல்லமை உள்ளவனாக இருப்பான் என்பதை மனிதர்கள் சிந்தித்து பார்ப்பதில்லை. இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது போன்ற வசனங்கள் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கின்றான். இந்த படைப்புகளை கொண்டு, இவற்றை படைத்த வல்லமை மிக்க அல்லாஹுவை நீங்கள் போற்றி புகழுங்கள். கப்பிருஹு தக்பீரா, அல்லாஹுடைய வல்லமை, அல்லாஹுடைய பெருமையை போற்றி புகழுங்கள். சுப்ஹானக ஃபகினா அதாபன்னார், இவ்வளவு பிரம்மாண்டமான, அழகிய, அற்புதமான, பலன் தரக்கூடிய படைப்புகளை படைத்தவனே, சுப்ஹானக், நீ மிகா பரிசுத்தமானவன். சரியா? ஹைர், அடுத்த வசனத்துக்கு போவோம். வகௌலுஹு யகூலு அஹ்லக்து மாலல் லுபதா, இந்த மனிதன் சொல்கிறான், நான் அதிகமான செல்வங்களை செலவு செய்திருக்கிறேன். யகூலு அஹ்லக்து மாலல் லுபதா, யகூலு அவன் சொல்கிறான். யாரு? அந்த மனிதன். அது பொதுவாக எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது அபுல் அஷத்தீன் என்று அழைக்கப்பட்ட அந்த ஒரு குறிப்பிட்ட மனிதனாக இருந்தாலும் சரி, மாலன் செல்வத்தை, லுபதன் அதாவது கசீரன் அதிகமான, யகூலு ஹாதல் ஜலீது ஷதீது இந்த வீரமிக்க, யகூலு அஹ்லக்து மாலல் லுபதா, அஹ்லக்து அஹ்லக யுஹ்லிகு, அஹ்லக யுஹ்லிகு என்றால் அழிப்பது என்று அர்த்தம். இன்னொரு அர்த்தம் தீர்த்து விடுவது. இப்போ உதாரணத்துக்கு அரபி மொழியில் இஸ்திஹ்லாக்னு சொல்லுவாங்க, கன்சியூம் பண்ணுறது, முஸ்தஹலிக் என்று. சரிங்களா? அஹ்லக்து நான் அழித்து விட்டேன், அஹ்லக்து நான் அழித்து விட்டேன், மாலன் செல்வத்தை, லுபதன் அதிகமான, யகூலும் அஹ்லக்து மாலன் கசீரன், லுபதன் என்றால் கசீரன் அதிகமாக. சரி, எது விஷயமாக இந்த மனிதன் இப்படி சொல்றான் என்று சொன்னால், ஃபி அதாவத்தி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த எதிர்ப்பிலே, நபியை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக நான் அதிகமாக செலவு செய்திருக்கிறேன். ஃபஅன்ஃபக்து ذلك فيه, இதற்காக நான் பெரிய செலவு செய்திருக்கிறேன். வஹுவ காதிபுன் ஃபி கௌலிஹி ذلك வஹுவ ஃபிஅலுன் மின தலப்புதி வஹுவல் கஸீர் பஅதுஹு அலா பஅதின் யுகாலு மின்ஹு லபித பில் அர்தி யல்புது லபுத பில் அர்தி யல்புது இதா லசுக பிஹா. லுபதன் என்பதற்கு என்ன அர்த்தம்? கசீரன் என்ற அர்த்தம். அதாவது அடர்த்தியான, ஒன்றுக்கு மேலே ஒன்று அதிகமாக தொடர்ந்து நான் செலவு செய்து கொண்டே இருந்தேன். எதற்கா பாருங்க, இதில் எவ்வளவு பெரிய பெருமை பாருங்க. ஏன் இந்த மனிதனை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் என்றால், ஒன்று அல் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லவர்களை பற்றி சொல்லுவான்,
அல்லது அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய பாவிகளை பற்றி சொல்லுவான். நபிமார்களையும் நபிமார்களுக்கு ஆதரவாக இருந்தவர்களையும் அல்லாஹ் சொல்லுவான். இல்லை நபிமார்களை எதிர்த்தவர்களுக்கு ஆதரவாக இருந்தவர்களையும் அல் குர்ஆன்ல அல்லாஹு தஆலா சொல்வான். அல் குர்ஆன் என்பது அதில் வரலாறு சொல்லப்படும். எதற்காக வேண்டி? படிப்பினைக்காக வேண்டி. முஃமின்கள் நபிமார்களை கொண்டும் அந்த நபிமார்களுக்கு உதவி செய்த நல்லவர்களை கொண்டு படிப்பினை பெறுவதற்காக. அதே போன்று நபிமார்களுக்கு எதிராக இருந்த காஃபிர்களையும் அந்த காஃபிர்களுக்கு ஆதரவாக இருந்த மக்களையும் அல்லாஹ் சொல்வான். எதற்காக? அந்த மக்களுக்கு சொல்லப்பட்ட தண்டனைகளை கொண்டு, எச்சரிக்கைகளை கொண்டு, அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இறக்கிய வேதனைகளை கொண்டு சமகாலத்தில் இருக்கக்கூடிய காஃபிர்கள் படிப்பினை பெறுவதற்காக. இதற்காக வேண்டிதான் அல் குர்ஆன்ல வரலாறு சொல்லப்படுகின்றது. அதனால் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வரலாறை அங்கே கூறுவான். இப்போ கவனிங்க. ஆக இந்த மனிதன் யாரு? இந்த அபுல் அஷத்தீன் என்ற மனிதனோ அல்லது பொதுவாக யாரெல்லாம் நபியை எதிர்த்தார்களோ அந்த காலத்தில் அவர்கள் எல்லோருமே இந்த பட்டியலுக்குள்ளார வருவாங்க. என்ன சொல்கிறான்? அஹ்லக்து மாலல் லுபதா, அதாவது எப்படி நல்லவர்கள் நன்மையிலே செலவு செய்து அல்லாஹுடைய ஒரு இறை திருப்தியை உணர்வார்களோ, இந்த ஷாத்தானுடைய மக்கள், ஷைத்தான் அவனை வணங்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்களே, ஈமானை இஸ்லாமை எதிர்ப்பதற்காக செலவு செய்து அதிலே அவர்கள் பெருமை அடிப்பார்கள். அப்படிப்பட்ட மனிதனை பற்றித்தான் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். இந்த காலத்திலையும் பாருங்க, ஈமானை இஸ்லாமை எதிர்க்கக்கூடிய காஃபிர்கள். ஒரு உதாரணம் சொல்கிறேன். அதாவது இன்று இஸ்லாமை வளர்ப்பதற்காக, இஸ்லாமை பரப்புவதற்காக நீங்களும் நானும் உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம் அரசர்கள், செல்வந்தர்கள் எல்லாம் எவ்வளவு செலவு செய்கிறாங்களோ அதை விட பல ஆயிரக்கணக்கான மடங்கு இஸ்லாமுடைய எதிரிகள் இஸ்லாமை அழிப்பதற்காகவும் இஸ்லாமை பற்றி தப்பா பிரச்சாரம் செய்வதற்காகவும் செலவு செய்கிறாங்க. நம்மெல்லாம் வெட்கி தலகுனியணும். அல்லாஹுடைய தீனை பரப்புவதற்காக, அல்லாஹுடைய தீனை வளர்ப்பதற்காக நான் எனது வாழ்க்கையில் என்ன செலவு செய்திருக்கிறேன்? எனது நேரத்தை கொடுத்திருக்கிறேனா? நான் சம்பாதித்த எனக்கு சொந்தமான செல்வத்தில் எத்தனை பகுதியை நான் செலவு செய்திருக்கிறேன் என்று நாமெல்லாம் சிந்தித்து பார்த்து உணர வேண்டும். இறை நிராகரிப்பாளர்கள், காஃபிர்கள், முஷ்ரிக்குகள், யகூதிகள், நசரானிகள், அவர்களிடத்திலே ஒரு திட்டமே இருக்கிறது. எதற்காக? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தவறாக புரோபகண்டா, தப்பான பொய் பிரச்சாரம் செய்வதற்காக, இஸ்லாமை பற்றி தப்பா டிவிகளிலும் பத்திரிகைகளிலும் பொது தளங்களிலும் செய்திகளை பரப்புவதற்காக, அதற்காக அவர்கள் பெரிய பெரிய படித்த பட்டதாரிகளை அவர்கள் வேலைக்கு அமர்த்துகிறார்கள். அதற்காக நிறுவனங்களை வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய மார்க்கம் உண்மை என்பதற்கும் பரிசுத்தமானது என்பதற்கும், உண்மையான ஒரு உறுதியான மார்க்கம் என்பதற்கு இதைவிட என்ன ஆதாரம் தேவை? இஸ்லாமை பரப்புவதற்காக முஸ்லிம்கள் செய்யக்கூடிய உழைப்பை விட இஸ்லாமை அழிப்பதற்காக இஸ்லாமுடைய எதிரிகள் செய்யக்கூடிய உழைப்பும் செய்யக்கூடிய செலவும் அதிகமாக இருந்தும் இந்த இஸ்லாம் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்றால், இந்த இஸ்லாம் பரவி கொண்டிருக்கிறது என்றால், இந்த இஸ்லாமை நோக்கி மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், அல்லாஹு அக்பர், இது அல்லாஹுடைய தீன் தான், இதுதான் உண்மையான தீன் என்பதற்கு இதைவிட பெரிய அத்தாட்சி என்ன தேவை? யோசிச்சு பாருங்க. ஆக அந்த காலத்தில் எப்படி ஒருவன் இருந்து கொண்டு இந்த நபியை அழிக்க வேண்டும், இந்த நபியை எதிர்க்க வேண்டும், இந்த நபியை பற்றிய தவறான பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக நான் இவ்வளவு செலவு செய்கிறேன் என்று பெருமை பேசினானோ, அதே போல மக்கள் இன்றும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். யகூல், அந்த மனிதன் சொல்கிறான், அஹ்லக்து, நான் செலவு செய்திருக்கிறேன், மாலல் லுபதன், அதிகமான செல்வத்தை. இமாம் தபரி அவர்கள் சொல்கிறார்கள், இவன் எதற்காக செலவு செய்ததை பற்றி பெருமையாக பேசுகிறான்? ஃபி அதாவதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பகைமையிலே, அவர்களை எதிர்ப்பதற்காக வேண்டி. சரி, அடுத்து இமாம் தபரி ரஹிமஹுல்லா அவர்கள் தொடர்ந்து என்ன சொல்கிறார்கள்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறுவதாக இமாம் தபரி அவர்கள் சொல்கிறார்கள், மாலல் லுபதன், லுபத் என்று சொன்னால் அல் கசீர், அதிகமாக என்று அர்த்தம். அதே போன்று முஜாஹித் ரஹிமஹுல்லா அவர்களும் லுபத் என்பதற்கு கசீரன், அதிகம் என்ற அர்த்தத்தை
கொடுக்கின்றார்கள். அதே போன்று கத்தாதா ரஹிமஹுல்லா அவர்களும் அதே அர்த்தத்தை கொடுக்கின்றார்கள். இப்னு ஸைத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் மால் அல் லுபதன் என்பதற்கு அல் மால் அல் கசீர், அதிகமான செல்வம் என்ற அர்த்தத்தை கொடுக்கின்றார்கள். அதுபோக அடுத்ததாக இமாம் அபு ஜாஃபர் அத்-தபரி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கின்றார்கள், மால் அல் லுபதா. இந்த லுபதா என்பதை பாவிற்கு ஷத்து இல்லாமல் பெரும்பாலான காரிகள் ஓதுகின்றார்கள், அதிகமான காரிகள் ஓதுகின்றார்கள். அதுதான் ரொம்ப சரியான கருத்து, ரொம்ப சரியான கிராத். அது போக ஒரு சில கிராத்துகளில் லுபதன் என்பது லுப்பதன், லுபதன் என்பது லுப்பதன், பாவுக்கு ஷத்து வைத்தும் ஓதப்படுகின்றது. ஆனால் அது அவ்வளவு ஏற்றமான கிராத் அல்ல என்பதையும் இந்த இடத்திலே நமக்கு அவர்கள் விளக்கி தருகிறார்கள். யகூலு அஹ்லக்து மாலல் லுபதா. அடுத்ததாக அயஹ்சபு அல்லம் யரஹு அஹதுன், அன்லம் சேர்த்துடணும், அல்லம் யரஹு அஹதுன். இந்த லம் என்பதும் ஃபஅல முதாரியில் வரும். அரபி மொழியில் ஃபஅல முதாரி, அதாவது ஃபியூச்சர் டென்ஸ், வருங்காலத்தை குறிக்கக்கூடிய வினைச்சொல்ல வரும் பொழுது இல்லை என்ற அர்த்தத்தை கொடுக்கும். ஆனால் அர்த்தத்தை அப்படியே மாதியா பாஸ்ட் டென்ஸாக மாற்றிடும், இறந்த காலமாக மாற்றிடும். லம் எஃப்அல் அவன் செய்யவில்லை, எஃப்அலு அவன் செய்வான், லம் எஃப்அல் அவன் செய்யவில்லை என்று ஆயிடும். லா எஃப்அலு அவன் செய்ய மாட்டான் என்ற அர்த்தம். அதே இடத்துல லம் எஃப்அல் என்று சொன்னால் அவன் செய்யவில்லை என்று அர்த்தமாயிடும். அயஹ்சபு அவன் நினைத்து கொண்டானா, எண்ணிக்கொண்டானா. அன் எப்படி என்றால் லம் யரஹு அஹதுன். இந்த அன்னை ரெண்டு வகையாக பயன்படுத்தலாம். ஒன்று அன்னஹு என்பதை தான் சுருக்கி அன் என்பதாக பயன்படுத்துவாங்க பெரும்பாலும் அரபியில் வார்த்தை, அதாவது வாசகங்களுக்கு இடையில வரும்பொழுது. அடுத்தது அல்லம் யரஹு அஹதுன், அவனை யாரும் கண்டுகொள்ளவில்லை, பார்க்கவில்லை. அதாவது இதெல்லாம் இவன் இவ்வளவு அநியாயம் செய்கிறான் அல்லவா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு எதிராக அவன் செய்யக்கூடிய செலவுகள், அல்லாஹ்வின் மார்க்கத்திற்கு எதிராக அவன் தீட்டக்கூடிய திட்டங்கள், இதையெல்லாம் யாரும் பார்க்காம இருக்கிறாங்க என்று அவன் நினைத்து கொண்டானா. அயஹ்சபு அவன் நினைத்து கொண்டானா, அது அன், அதாவது நிச்சயமாக லம் யரஹு அஹதுன் அவனை யாரும் பார்க்கவில்லை. ரஆ யரா, அந்த லம் வந்ததனால கடைசி எழுத்தினுடைய அந்த அலிஃப் போயிடும். அரபி மொழியில் லம் வந்துட்டா கடைசி எழுத்துக்கு ஜஸ்மு செஞ்சிடும், கடைசி எழுத்தில் அலிஃப் இருந்தால் அந்த அலிஃபை போக்கிடும். அதே போல் நூன்லாம் அந்த நூனெல்லாம் எடுத்துரும். இப்போ இன்லம் தஃபஅலு வலன் தஃபஅலு அந்த நூன் போயிடும், எஃபஅலூன தஃபஅலூன இருக்கும். இந்த லம்மு லன்னு வரும் பொழுது ஃபஅல முதாரியில் இருக்கக்கூடிய நூனெல்லாம் போயிடும். யகூலு தஆலா திக்ருஹு அயظுன்னு ஹாதல் காயிலு அஹ்லக்து மாலல் லுபதன் அல்லம் யரஹு அஹதுன் ஃபி ஹாலி இன்ஃபாகிஹி மா யஸஅமு அன்னஹு அன்ஃபகஹு. அதாவது அவன் இப்படியெல்லாம் மார்க்கத்திற்கு எதிராக செலவு செய்யும் பொழுது இந்த செலவு அவனை யாரும் கண்டுகொள்ளாமல் பார்க்காமல் இருக்கிறார்கள் என்பதாக அவன் நினைத்து கொண்டானா. கவனிங்க, கத்தாதா ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லும் பொழுது அயஹ்சபு அல்லம் யரஹு அஹதுன் இப்ன ஆதம் இன்னக மஸ்ஊலுன் அன் ஹாதல் மாலி மின் ஐன இக்தஸப்தஹு வ ஐன அன்ஃபக்தஹு. மனிதனே, உன்னிடத்திலே உன்னுடைய செல்வத்தை பற்றி கேள்வி கேட்கப்படும். மனிதனே, உன்னிடத்திலே உன்னுடைய செல்வத்தை பற்றி கேள்வி கேட்கப்படும். இந்த செல்வத்தை நீ எப்படி சம்பாதித்தாய், நீ எப்படி செலவு செய்தாய் என்று கேட்கப்படும். அல்லாஹு அக்பர். கவனிங்க, நீங்க ஹலாலான முறையில் செல்வத்தை சம்பாதித்தால் தான் அதுக்கு கேள்வி கணக்கு. ஹராமில் சம்பாதிச்சிருந்தா அதுக்கு கேள்வி கணக்கே கிடையாது. அப்போ என்ன அர்த்தம்? நேராக நரகம்தான், நேராக நரகத்துக்கு போயிட்டே இருக்க வேண்டியது, பாயிண்ட் டு பாயிண்ட்டு. ஹலாலில் சம்பாதிச்சிருந்தா தான் இந்த ஹலாலில் எப்படி சம்பாதிச்ச, அதில் கணக்கு கரெக்டாக வச்சுருந்தியா, பார்ட்னர் இருந்தால் பார்ட்னருக்கு சரியாக கொடுத்தியா, இப்படியெல்லாம் ஹலாலுக்கு கேள்வி கணக்கு உண்டு. அதுக்கு பிறகு செலவு செஞ்சது எங்கெங்கெல்லாம் செலவு செய்தாய். அப்போ நீங்கள் ஹலாலில் செலவு செஞ்சாலும் உங்களுடைய செலவுகளுக்கு அல்லாஹ்விடத்தில் கேள்வி கணக்குண்டு. வீடு கட்டுறதுக்கு எவ்வளவு செலவு செஞ்ச, சொத்து வாங்குறதுக்கு எவ்வளவு செலவு செஞ்ச, உன்னுடைய விருப்பமான பொருள்களை வாங்குவதற்கு எவ்வளவு செலவு செஞ்ச, இப்படி கேள்வி போய்கிட்டே இருக்கும். அடுத்து அல்லாஹ் கேட்பான், ஆதமுடைய மகனே, எனக்காக நீ என்ன செலவு செய்தாய்,
என்னுடைய திருப்திக்காக நீ என்ன செலவு செய்தாய், இவ்வளவு செல்வத்தை உனக்கு கொடுத்தேனே, உன்னுடைய திருப்திக்காக நீ செலவு செய்தாயே, என்னுடைய திருப்திக்காக என்ன செலவு செய்தாய் என்று. புரியுதா? அல்லாஹுடைய திருப்தி எதிலே இருக்கிறது? அல்லாஹுடைய மார்க்கம் ஓங்குவதற்காக, வளர்வதற்காக, பரவுவதற்காக யார் செலவு செய்தார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக செலவு செய்தார்கள். யார் ஏழைகளுக்காக, தேவை உள்ளவர்களுக்காக, அதை பற்றி அடுத்து வசனம் நமக்கு வரப்போகுது இன்ஷா அல்லாஹ் இதே சூராவுடைய கடைசியில். யார் இப்படி தேவை உள்ளவர்களுக்காக, முஹ்தாஜ், அல்லாஹ்வுடைய உதவி எனக்கு வராதா, யா அல்லாஹ் எனக்கு உதவக்கூடிய மக்களை அனுப்ப மாட்டாயா என்று ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஏழைகளை தேடி சென்று யார் உதவுகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக செலவு செய்தவர்கள். கண்டிப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையிலே அவர்களை திருப்திப்பட வைப்பான், அவர்களை சந்தோஷப்பட வைப்பான். இந்த செல்வத்தை கொடுத்து இந்த உலகத்திலே அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது போன்று அவர்கள் இந்த செல்வத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்ததற்காக சொர்க்கத்தை கூலியாக கொடுத்து, சொர்க்கத்தின் இன்பங்களை அவர்களுக்கு கூலியாக கொடுத்து மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுப்பதற்காக அல்லாஹ் அவர்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். கவனிங்க, கத்தாதா ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், அயஹ்ஸபு அல்லம் யரஹு அஹதுன் இப்ன ஆதம் இன்னக மஸ்ஊலுன் அன் ஹாதல் மால். இந்த செல்வத்தை பற்றி மனிதனே உன்னிடத்திலே நிச்சயமாக விசாரிக்கப்படும். மின் ஐன இக்தஸப்தஹு வ ஐன அன்ஃபக்தஹு. இந்த செல்வத்தை நீ எப்படி சம்பாதித்தாய், இந்த செல்வத்தை நீ எப்படி செலவு செய்தாய் என்று. அடுத்த வசனம், அல் கௌலு ஃபீ கௌலிஹி தஆலா அலம் நஜஅல் லஹு ஐனைன் வ லிசானன் வ ஷஃபதைன் வ ஹதைனாஹு நஜ்தைன் فلقتحم العقبة وما أدراك ما العقبة فك رقبة أو إطعام في يوم ذي مسغبة يتيما ذا مقربة أو مسكينا ذا متربة. يقول تعالى ذكره ألم نجعل لهذا القائل أهلكت مالا لبدا عينين يبصر بهما حجج الله عليه وَلِسَانًا يُعَبِّرُ بِهِ عَنْ نَفْسِهِ مَا أَرَادَ وَشَفَتَيْنِ نِعْمَةً مِنَّا بِذَلِكَ عَلَيْهِ. அல்லாஹு தஆலா மனிதனுக்கு நேர்வழியை உணர்த்தும் போது, கவனிங்க, அல்லாஹு தஆலா மனிதனுக்கு நேர்வழியை உணர்த்தும் போது, நேர்வழியின் பக்கம் மனிதர்களை அழைக்கும் போது, அல்லாஹு தஆலா கட்டளையாக அழைக்கலாம், செவுல்ல ஒரு அரைஞ்சு கூட அல்லாஹு தஆலா அழைக்கலாம். ஆனால் ரப்புல் ஆலமீன் இருக்கிறானே அவன் ரொம்ப பாசக்காரன். அல்லாஹு தஆலா ரொம்ப வதூத், அதாவது மிகப்பெரிய ஒரு பாசமுள்ளவனாக, கருணை உள்ளவனாக, இரக்கம் உள்ளவனாக இருக்கின்றான். அந்த ரப்புல் ஆலமீன் இருக்கின்றானே, அந்த ரப்புல் ஆலமீன் சுப்ஹானல்லாஹ் எப்போதுமே நம்மை, அதாவது அல்லாஹ்வுடைய அடியார்களை அழைக்கும் பொழுது அவர்கள் மேல தான் வைத்திருக்கக்கூடிய பாசத்தை வெளிப்படுத்தி அல்லாஹ் தஆலா அழைப்பான். அப்ப ரப்புல் ஆலமீனே நமக்கு நல்லதை சொல்லும் பொழுது இவ்வளவு அன்பா பாசமா நமக்கு அவன் செஞ்ச நிஅமத்துகளை உணர்த்தி நமக்கு சொல்கிறான் என்றால், நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு, குடும்பத்தார்களுக்கு நன்மையை ஏவும் போது, தீமையை தடுக்கும் பொழுது, அவர்களை சத்தியத்தின் பக்கம் அழைக்கும் பொழுது எவ்வளவு பாசத்தோடு, எவ்வளவு ஈடுபாட்டோடு நம்ம அழைக்கணும் என்பதை நம்ம இந்த இடத்துல உணரணும். புரியுதுங்களா? வெறுப்பு என்பதும், ஒதுக்குவது என்பதும், அதே போல அதாவது பகைப்பது என்பதும் அது கடைசி கட்டமாக வைத்து கொள்ளணும். எடுத்த எடுப்பிலேயே வெறுப்பாக பேசுவது, எடுத்த எடுப்பிலேயே ஒருவனை கெட்டவனாக, பகைவனாக எடுத்துக்கொண்டு அவனிடத்தில் பேசுறது, ஒருத்தரை நன்மையின் பக்கம் அழைக்கும் பொழுது அதாவது ஒரு ஒரு விதமான ஒரு கடினத்தோடு அழைக்கிறது, இது இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அழகிய பண்பாடு அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம், மக்களுக்கு நீங்கள் இலகுவாக பாதையை ஏற்படுத்தி கொடுங்கள், சிரமப்படுத்தி கொடுக்காதீர்கள், அவர்களுக்கு நற்செய்திகளை சொல்லி மகிழ்ச்சி கொடுங்கள், அவர்களை வெறுப்படைய வைக்காதீர்கள் என்று. சரியா? அப்போ அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவெல்லாம் அநியாயம் செய்யக்கூடிய மனிதனை நேர்வழியின் பக்கம் அழைக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா எப்படி சொல்கிறான் பாருங்கள். மனிதனே, உனக்கு நான் 2 கண்ணு கொடுத்துருக்கனே, உனக்கு ஒரு நாவை கொடுத்துருக்கிறனே, 2 உதடுகளை கொடுத்துருக்கிறனே, உனக்கு முன்னாடி 2 தெளிவான பாதையை கொடுத்துருக்கிறனே, இவ்வளவெல்லாம் உனக்கு நான் அருள் புரிந்திருக்கின்றனே, நீ கொஞ்சம் சிந்திச்சு பாரு.
இது உனக்கு இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்ட அருள் மறுமையிலும் கிடைத்து நீ நற்பாக்கியம் உள்ளவனாக மறுமையிலும் இருக்க வேண்டும் என்று சொன்னார். இந்த உலகத்தில் எப்படி செல்வத்தினுடைய பாக்கியம், உடல் ஆரோக்கியத்துடைய பாக்கியம், இன்னும் உனக்கு வசதி, சமூக அந்தஸ்து இதெல்லாம் உனக்கு கிடைக்க பெற்றதோ இதெல்லாம் ஒரு தற்காலிகமானது. இதைவிட மறுமையிலே உனக்கு பரிபூரணமாக என்னுடைய அருள் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு உனக்கு நான் காட்டின நல்ல வழியில் நீ வந்துரு, அந்த வழி நான் உனக்கு சொல்லித்தரேன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே அந்த மனிதனுக்கு ஆர்வம் ஊட்டுகிறான், அவனை தன் பக்கம் அழைக்கிறான். அவ்வளவு பிரியத்தோடு பாசத்தோடு அந்த ஒரு அதாவது தன்னுடைய படைப்பு என்ற ஒரு அக்கறையை வெளிப்படுத்தி அல்லாஹு தஆலா அழைக்கிறான். கௌடிங்க அலம் நஜ்அல் கேள்விக்காக வேண்டி ஏற்கனவே பார்த்துட்டோம். லம் என்பது இல்லை என்பதை குறிப்பதற்காக வேண்டி ஃபஅல முதாரில வரக்கூடிய வார்த்தை அலம் நஜ்அல் நாம் ஆக்கவில்லையா, படைக்கவில்லையா, லஹு அவனுக்கு, அதாவது அந்த மனிதனுக்கு, ஐனைனி இரண்டு கண்களை, ஐனுன் என்றால் ஒரு கண்ணு, ஐனானி இரண்டு கண்கள், அதே மஃபூல் பிஹி நஸபுடைய நேரத்தில் வரும்போது ஐனைனி என்று வந்துடும். வலிசானன் இன்னும் ஒரு நாவை அவனுக்கு நாம் படைக்கவில்லையா, வஷஃபத்தைனி இரண்டு உதடுகளை படைக்கவில்லையா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருக்கக்கூடிய படைப்புகளில் குறிப்பாக முகத்தில் அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய படைப்பில் மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய கண்ணும் அதே போல் இந்த நாவும் ரொம்ப முக்கியமான ஒரு படைப்பு. இதில் அல்லாஹ்வுடைய பெரிய நிஅமத் இருக்குது. கண்ணுடைய நிஅமத்தை சொல்ல வேண்டுமா? இதை கொண்டு தான் மனிதன் உலகத்தையே பார்க்கிறான். அதே போல் நாவுடைய நிஅமத்து, இந்த நாவை கொண்டுதான் மனிதன் தான் எதை விரும்புகிறானோ எதை வெறுக்கிறானோ தன்னுடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறதோ அவற்றையெல்லாம் பிற மக்களுக்கு அவன் எடுத்து சொல்கிறான். வஷஃபத்தைனி இரண்டு உதடுகளை, நம்முடைய வாய்க்கு பாதுகாப்பா சுவர் மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இரண்டு உதடுகளை கொடுத்திருக்கிறான். இதன் மூலமாக மனிதன் தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கும் அதே போல் தன்னுடைய உணவுகளை பாதுகாப்பதற்கும் தன்னுடைய அதாவது அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய இந்த மனிதனுக்கு அவனுடைய முகத்துக்கு அவனுடைய வாய்க்கு ஒரு அழகாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கியிருக்கின்றான். கவனிங்க, இமாம் தபரி அவர்கள் சொல்கிறார்கள், ஐனைனி இரண்டு கண்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானே, யுபுசிரு பிஹிமா ஹுஜஜல்லாஹி அலைஹி அல்லாஹு தாலாவுடைய அத்தாட்சிகள் தன் மீது என்ன இருக்கிறது என்பதை இதன் மூலமாக அவன் பார்த்து கொள்கிறான். வலிசானன் யுஅப்பிரு பிஹி அன் நஃப்ஸிஹி மா அராத தன்னிடமிருந்து தான் எதை விரும்புகிறானோ அதை இந்த நாவின் மூலமாக அவன் பிறருக்கு சொல்கிறான். வஷஃபத்தைனி இரண்டு உதடுகளை அல்லாஹு தஆலா அவனுக்கு கொடுத்திருக்கிறான். நிஅமத்தம் மின்னா பிதாலிக அலைஹி அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அந்த அடியானுக்கு அல்லாஹ் பொழிந்திருக்கக்கூடிய அருட்கொடையாக. கவனிங்க, இமாம் தபரி ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கமாக கதாதா ரஹிமஹுல்லாவுடைய கூற்றை எழுதுகிறார்கள். அலம் நஜ்அல் லஹு ஐனைனி வலிசானன் வஷஃபத்தைன் நிஅமும் மினல்லாஹி முத்தவாஹிரத்துன் யுகர்ரிருக பிஹா கைமா தஷ்குரஹு. அல்லாஹு தஆலா தன் புறத்திலிருந்து அடியானின் மீது வெளிப்படையாக இருக்கக்கூடிய அருட்கொடைகளை உனக்கு எடுத்துச் சொல்கிறான். அந்த அருட்கொடைகளை எல்லாம் நீ ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அவன் உனக்கு முன்னால் அந்த அருட்கொடைகளை ஒப்புக்கொள்ள வைக்கிறான். நீ ஒப்புக்கோ, அதாவது நீ ஏற்றுக்கொள், இதெல்லாம் நான் செஞ்ச அருட்கொடை என்பதாக நீ ஏற்றுக்கொள்ளணும். உனக்கு எங்கேருந்து கண்ணு வந்துச்சு? இந்த கண்ணை உன்னுடைய உடலில் படைச்சது யார்? இந்த கண்ணில் பார்க்கக்கூடிய ஆற்றலை கொடுத்தது யார்? இதை மனிதன் ஒத்துக்கொள்ளணும். அதுக்கு தான் சய்யிதுல் இஸ்திக்ஃபார் என்று ஒரு துவா இருக்கு. சுப்ஹானல்லாஹ், ரொம்ப பெரிய ஒரு துவா அது. اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي. யா அல்லாஹ், நீ என் மீது செய்த எல்லா நிஅமத்துகளையும் நான் உனக்கு முன்னால் ஒப்புக்கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் காலையிலையும் மாலையிலையும் இந்த துவாவை நம்ம கண்டிப்பாக சொல்லணும். அல்லாஹ், நீ என் மீது செஞ்ச நிஅமத்துகளை எல்லாம் நான் ஒப்புக்கொள்கிறேன் என்று. அதே போல் இன்னொரு துவா வருது. அதில் சில அறிவிப்பாளர்களை பற்றி சில பேர் பிரச்சனை பண்ணியிருந்தாலும் பெரும்பாலான அறிஞர்கள் அதை ஹசன் என்று சொல்கிறாங்க. அல்லாஹும்ம மா அஸ்பஹ பி மின் நிஅமத்தின் அவ் பி அஹதின் மின் ஹல்கிக ஃபமின்க வஹதக லா ஷரீக லக ஃபலக்கல் ஹம்து வலக்க ஷுக்ரு யா அல்லாஹ். இன்றைய காலை பொழுதில்
எனக்கு என்ன அருட்கொடை கிடைத்ததோ அல்லது உனது அடியார்களில் யாருக்கு என்ன அருட்கொடை கிடைத்ததோ அந்த அருட்கொடைகள் எல்லாம் உன்புறத்திலிருந்து கிடைத்தது, உனக்கே எல்லா புகழும், உனக்கு யாரும் இணை துணை இல்லை. இப்படி அல்லாஹுவை நாம் புகழ வேண்டும் என்பதாக இன்ஷா அல்லாஹ் குரூப்பில் போட்டு விடுறேன். செய்யுதுல் இஸ்திக்ஃபாரும் இது துவாவும். ஆக அல்லாஹு தாலாவுக்கு முன்னாடி அடியான் எப்போதுமே அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி கொண்டே இருக்கணும். யா அல்லாஹ், உங்களுக்கு எது கிடைச்சாலும் சரி அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அதே போல் மற்ற பொதுவான நேரங்கள் அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை நினைத்து நினைத்து அல்ஹம்துலில்லாஹ், யா அல்லாஹ் எல்லாம் நீ கொடுத்தது, மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லாஹ், எல்லாம் நீ நாடி எனக்கு கிடைச்சது. சாப்பிட்டாலும் அல்ஹம்துலில்லாஹ், உடையை எடுத்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், வாகனத்தில் ஏறினா அல்ஹம்துலில்லாஹ், எல்லாமே அல்லாஹ்வுடைய நிஅமத்து தான். அடியான் என்ன நம்ம செஞ்சிட முடியும் சொல்லுங்க பார்க்கலாம்? நம்ம ஒன்றும் கிடையாது. ஒரு ஜனாசாவை பாருங்கள், வாழும் பொழுதே நாம் எல்லாம் ஜனாசான்னு நம்ம நினச்சிக்கணும். அப்போ தான் உண்மையான அந்த ஹக்கீகத்துல் ஈமானை நம்ம உணர முடியும். விஷயத்துக்கு வாங்க. அலம் நஜஅல் லஹு ஐனைனி வ லிசான வ ஷஃபத்தைனி. கத்தாதா ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், நிஅமும் மினல்லாஹ், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அருட்கொடைகள், முத்தல்லாஹிரத்துன், அப்படியே வெளிப்படையாக இருக்கின்றன. எவ்வளவு அருட்கொடைகள்! மனிதனுடைய உடலுக்குள், உடலுக்கு வெளியில், அவனை சுற்றி இந்த பூமியிலே அவ்வளவு அருட்கொடைகள். மனிதன் அவற்றை மூலமாக நன்மைகளை, பலன்களை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறான். அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? கத்தாதா சொல்கிறார், யுகர்ரிருக பிஹா, மனிதனே அல்லாஹு தஆலா உன்னை ஒப்புக்கொள்ள வைக்கிறான். இதெல்லாம் நான் உனக்கு செய்த அருட்கொடை. வமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ், அடியானே உன்னிடத்தில் என்ன அருட்கொடை இருக்குமோ அந்த அருட்கொடையெல்லாம் அல்லாஹுவின் புறத்திலிருந்து, உனது ரப்பின் புறத்திலிருந்து உனக்கு கிடைக்கப்பட்டது. வ இன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, அல்லாஹ்வுடைய நிஅமத் உன்னிடம் என்ன இருக்கிறது என்று நீ எண்ணி பார்த்தால், நீ கணக்கிட ஆரம்பித்தால் அதை உன்னால் கணக்கிட்டு முடிக்க முடியாது. ஹைர். அல்லாஹு தஆலா மனிதனை இப்படி அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை ஒப்புக்கொள்ளும்படி செய்கிறான். ஏன்? கைமா தஷ்குரஹு, அடியான் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதற்காக, அடியான் அல்லாஹ்விற்கு நன்றி உள்ளவனாக இருப்பதற்கு. இன்ஷா அல்லாஹ் இது வரைக்கும் போதும். அடுத்து நாளை அமர்வுல தொடர்வோம் இன்ஷா அல்லாஹ். இன்று ஏதாவது கேள்விகள் இருந்தால் ஒரு 1/4 மணி நேரம் இன்ஷா அல்லாஹ் கேளுங்க. அந்த சுன்னத்தை நீங்கள் சூரியன் உதயமானதுக்கு பிறகு எப்போ வேணாலும் 2 ரக்காத் தொழுகலாடிங்க. லொஹருக்கு முன்னாடி வரைக்கும் எப்போ வேணாலும் நீங்கள் தொழுகலாம். லொஹருக்கு முன் சுன்னத்து தான் 4 ரக்காயத்து, 2 தொழுகலாம், அல்லது 4 ரக்காயத்து ஒரே சலாமில் தொழுகலாம். லொஹருக்கு பின்னாடி 2 ரக்காயத்து, 12 தான் வரும். எப்படி 14 வரும்? இஷாவுக்கு பின்னாடி மட்டும் 2 ரக்காயத்து, முன்னாடி உள்ளது முஅக்கதால வராது, முஸ்தஹப்பால வரும். சூரா யாசீனை பற்றி வரக்கூடிய சிறப்புகள், காலையில் ஓதுனா மாலை வரை அவங்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படும், மாலை ஓதுனா காலை வரை தேவைகள் நிறைவேற்றப்படும். இதெல்லாம் பலவீனமான ஹதீஸு. இத்தாவுடைய காலம் 3 மாதம் அல்லது அதிகப்படியாக 1 வருஷத்துக்கு கொடுக்கலாம். மற்றபடி வாழ்நாளெல்லாம் கொடுக்கறதற்கு மார்க்கத்தில் ஆதாரம் இல்லைம்மா. மார்க்கம் கற்ற ஓரளவுக்கு மார்க்கத்தை தெரிஞ்சவங்களாக இருந்தாங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சந்தேகங்களோ கேள்விகளோ அவங்களுக்கு வராது. பொதுவாக பெண்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்கள்லையுமே திடீர்னு கோச்சிக்கிறதும் அதே போல் கேள்வி கேட்குறதும் அவங்க அது ஒரு பழக்கம் அவங்கள்ட்ட. அதனால் அதை நம்ம குறை சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதாவது அவங்க என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால், அவங்க குலா வாங்கிட்டா அவங்களுக்கு ஜீவனாம்சம் கிடைக்காம போயிடும், அவங்களுக்கு செலவுகளுக்கு கிடைக்காம போயிடும் அப்படின்னு அவங்க பயப்படுறாங்க. இப்போ நம்ம என்ன கேள்வி கேட்குறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு ஆணோட நீங்கள் விரும்பி கல்யாணம் பண்ணுறீங்க, சரிங்களா? இஸ்லாமிய மார்க்கத்தில் வலுக்கட்டாயமாக நீ இந்த ஆணை தான் திருமணம் முடிக்கணும் என்று கழுத்தில் கத்தி வச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அனுமதியே கிடையாது. அப்படி செஞ்சு வச்சாலும் அந்த கல்யாணம் ஹலாலே கிடையாது. அந்த கல்யாணம் ஆகுமான கல்யாணமாகவே ஆகாது. அந்த பெண்ணு தலாக்கும் இல்லாமல் ஹுலாவும் இல்லாமலேயே கல்யாணத்தை விட்டு வெளியே போய் அந்த பெண்ணு விரும்புகிற ஒருத்தரை தாராளமாக திருமணம் முடிச்சுக்கலாம். சரி, நம்பர் 1. நம்பர் 2, இப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலையில் அந்த பெண்ணு ஒருத்தரை விரும்பி தேர்ந்தெடுத்து தாய் தந்தையர் பார்த்துருந்தாலும் அந்த பெண்ணுடைய விருப்பத்தோடு தான் சைன் பண்ணி அந்த திருமணத்தை ஏற்றுக்கொண்டு திருமண வாழ்க்கைக்குள்ளார போனதுக்கு பிறகு அந்த கணவனுடைய ஏதோ ஒன்று பிடிக்காத காரணத்தினால வெளியே வர்றாங்க. இவங்க தான் வெளியே வர்றாங்க. அப்படி வெளியே வரும் பொழுது அந்த ஆணி தனக்கு என்ன மகரை கொடுத்துருந்தாங்களோ அந்த மகரை திருப்பி கொடுத்துட்டு இவங்க வெளியே வந்துடணும். சரியா? இப்போ மார்க்கம் என்ன சொல்லுது? இவர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு வாழ்க்கை இவர்களுக்கு இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த பெண்ணு ஒரு ஆணிடத்திலிருந்து தான் விரும்பி திருமணம் முடித்த ஒரு ஆணிட்டிருந்து
அவனுடைய விருப்பம் இல்லாமல் வெளியே வர்றாங்க. அதுக்கு பேர் தான் ஹுலான்னு சொல்லப்படும். அப்படி இருக்கும் பொழுது எப்படி அந்த ஆணிடத்தில் வந்து எனக்கு வாழ்நாளெல்லாம் அல்லது மாதக்கணக்காக நீ எனக்கு செலவுக்கு காசு கொடுக்கணும்னு கேட்க முடியும்? இது எந்த ஒரு நியாயத்திலையுமே இது செல்லுபடியாகாத ஒன்று. அதுக்கு பிறகு இவங்களுக்கு வாழ்க்கை திறந்து விடப்பட்டிருக்கு. நீங்கள் யாரை விரும்புகிறீங்களோ சமுதாயத்தில் நீங்கள் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லி. அப்போ இவங்க அடுத்து இன்னொருத்தரோடு வாழ போகிறவங்களுக்கு ஏற்கனவே வாழ்ந்த கணவர் யார் பிடிக்கலன்னு இவங்க வெளியே வந்தாங்களோ அவர் எப்படி தன்னுடைய செல்வத்தை செலவு செய்வார்? இது அநியாயமான ஒரு தீர்ப்பு அல்லவா? எதை அவங்க நியாயம் நினைக்கிறாங்களோ அது பெரிய அநியாயம். இந்த மனிதனுடைய எந்த ஒரு நியாயமான அறிவுமே இதை ஒத்துக்கொள்ளாது. இன்றைக்கு மேலை நாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியான ஒரு சட்டம் இருக்கின்ற காரணத்தினால அவங்க திருமணமே செஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அங்கே பெண்கள் என்ன செய்கிறாங்க? ஆண்களோட வாழ்கிறாங்க. வாழ்ந்ததுக்கு பிறகு வேற ஒரு ஆணோட மோகம் ஏற்பட்டு விடுகின்றது, அல்லது இந்த ஆணோட வாழ்ந்து சடைஞ்சு போயிடுறாங்க. அப்போ இந்த ஆண்கிட்டருந்து விவாகரத்து வாங்குறாங்க. வாங்கும் பொழுது ஜீவனாம்சம் அதே போல் அந்த ஆணிடத்தில் இருக்கக்கூடிய அப்போ என்ன சொத்து இருக்குதோ அதில் சமப்பாதி சொத்தை தான் டிவைஸுக்கு இவன் கொடுத்தாலும் சரி அவள் கேட்டாலும் சரி அந்த பெண்ணுக்கு வந்து கொடுக்கணும். இதான் மேலை நாட்டில் இருக்கக்கூடிய சட்டம். அப்போ ஒரு ஆண் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்தினுடைய பாதியை அந்த பெண்ணு கொண்டு போயிட்டு அவனுக்கு பக்கத்திலேயே இன்னொரு ஆணோட கல்யாணம் முடிச்சோ கல்யாணம் முடிக்காமலையோ வாழ்கிறாவ. அப்போ இந்த ஆணால் எப்படி அதை பொறுத்துக்க முடியும்? ஒன்று கொலை பண்ணிடுறான். அப்படி இல்லைன்னா என்ன செய்கிறான்? கல்யாணமே வேணாம், கல்யாணம் இல்லாமல் சேர்ந்து வாழ்வோம், புள்ள பெற்றுப்போம், நீ எப்போ போறியோ போய்க்க. அதனால தான் மேலை நாடுகளில் திருமணங்களே நடக்கிறது கிடையாது. திருமணம் இல்லாமலே குழந்தை பெற்றுக்கிறதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் இந்த மாதிரியான விவாகரத்து சட்டங்கள் அந்த நாடுகளில் ரொம்ப கடுமையான சட்டங்கள். அதனால தான் இதையும் மீறி எங்கேயாவது, அதாவது 100% தான் அங்கே திருமணம் நடக்குமே தவிர 90% திருமணம் இல்லாமலேயே வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு நிலை தான் அந்த நாட்டில் இருக்குது. அப்போ அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய நீதமான நேர்மையான அந்த மார்க்கம் இருக்கிறது. இதில் ஒரு ஆணுக்கு எப்படி உரிமை இருக்கிறதோ அதே போல் பெண்ணுக்கும் உரிமை இருக்குது. தன்னுடைய மனைவியை தலாக்கு கொடுத்து விவாகரத்து செய்வதற்கு எப்படி ஒரு ஆணுக்கு அனுமதி இருக்கிறதோ அதே போல் தான் பிடிக்காத கணவரிடமிருந்து ஹுலாவின் மூலமாக தலாக்கு கேட்டு அல்லது ஜமாத் இடத்தில் அந்த ஹுலாவை கொடுத்து அவர்கள் மூலமாக நிக்காக ரத்து செய்ய வைத்து அந்த பெண்ணு நிக்காக விட்டு வெளியே போய் தான் விரும்பிய ஒருவரை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். அப்படி தேர்ந்தெடுக்கும்போது முந்தைய கணவனுடைய அந்த சொத்து எந்த அளவுக்கு அனுமதி அளிக்கப்பட்டதோ அந்த அளவுக்கு தான் அந்த பெண்ணு பெற முடியுமே தவிர உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதன் உருவாக்கிய சட்டங்களின்படி ஒரு பெரிய அளவு சொத்தை அந்த ஆணிடத்திலிருந்து பறிப்பதற்கு அந்த பெண்ணுக்கு அனுமதி இல்லை. இப்போ இதே பெண் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த உதாரணத்துக்கு ஆணிடத்தில் எந்த குறையுமே கிடையாது, ஆணிடத்தில் எந்த குறையுமே, எல்லா நல்ல பழக்கங்களும் இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த பெண்ணுக்கு ஆனால் பிடிக்கல, நிறைய நடக்குது அந்த மாதிரி. அந்த நேரத்தில் நீ உன்னுடைய சொத்தில், குடும்ப சொத்தில் என்னென்ன சொத்து இருக்கோ அதில் பாதியை நீ கொடுக்கணும், அல்லது இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை கொடுத்துட்டு தான் நீ வந்து குலா கேட்கணும்னு சொன்னால் அந்த பெண்ணு ஒத்துப்பாங்களா? எப்படி ஒத்துப்பாங்க? ஒத்துக்க மாட்டாங்க. சரிங்களா? அதனால தான் மார்க்கம் என்ன சொல்லுது? அவன்கிட்டருந்து என்ன மகர் வாங்கினியோ அந்த மகரை திருப்பி கொடுத்துரு. எப்போ அவன் வேணான்னு சொல்கிறியோ அவன் கொடுத்த மகரை திருப்பி கொடுத்துரு. அது போக அவன் உனக்கு 100 கணக்கில் 1000 கணக்கில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் அன்பளிப்பு கொடுத்துருந்தா அதை நீ வச்சுக்க. அந்த அளவுக்கு மார்க்கம் எப்படி வந்து உங்களுக்கு நீதமான முறையில் பாகுபாடு காட்டுது பாருங்க. புரியுதா? மகரை திருப்பி கொடுத்துரு, கட்டாயமாக கொடுக்கப்பட்ட அந்த டௌரியை திருப்பி கொடுத்துடணும். அது போக உங்களுக்கு இடையில் அன்பளிப்பாக நீங்கள் பரிமாறிக்கொண்டதில் அந்த கணவன் வந்து கேட்டு உரிமை பெற முடியாது. ஸோ அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான் நீதமானதை தவிர உலகத்தில் உள்ள எந்த ஒரு சட்டமும் சரி நம்முடைய விருப்பமும் நீதமானதாக இருக்கவே முடியாது. அது ஒரு பக்கம் பார்க்கும் பொழுது அழகாக தெரிஞ்சாலும் இன்னொரு பக்கம் ஓட்டையாகவும் அநியாயமாகவும் இருக்கும். இல்லை, மேலை நாடுகளில் உள்ள கிறிஸ்துவ மதத்தில் உள்ள சட்டங்கள் ஃபுல்லாக ஐரோப்பிய மதங்களில் உள்ள முஸ்லீம் நாடுகள் அந்த சட்டங்கள் கிடையாது. இல்லை, ஆண் தலாக்கு விட்டால் அவர் கொடுத்த மகரை திருப்பி கொடுக்க தேவையில்லை. பெண் ஹுலா கேட்பாளே ஆனால் அப்போ அந்த கணவர் கொடுத்த மகரை கணவர் திரும்பி கேட்பதற்கு உரிமை இருக்குது. இந்த நகைகள் அந்த பெண்ணுக்கு சொந்தமான நகைகளாக இருந்து பெண் வீட்டார்கள் பெண்ணுக்கு போட்ட நகைகளாக இருந்தோ அல்லது ஆண் வீட்டார்கள் பெண்ணுக்கு கொடுத்த கிஃப்டாக இருந்தால் அந்த கிஃப்டை கண்டிப்பாக ஆண் திரும்பி கொடுத்தே ஆகணும். அவன் எத்தனை வருஷம் வச்சு சாப்பாடு போட்டிருந்தாலும் அது அவனுடைய கடமை. அது கரு களைஞ்சு வயிற்றுலேருந்து கரு நீங்கிருச்சுன்னு சொன்னால் அதோட இதான் முடிஞ்சிடும். கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய கணவர்கிட்டையோ மகன்கிட்டையோ நீங்கள் வசியத் செஞ்சுட்டு போயிடணும்.
செஞ்சு வச்சிடணும். யாராக இருந்தாலும் சரி, எனக்கு இன்னும் கடன் இருக்குங்கிறத கண்டிப்பாக எழுதி வச்சுருக்கணும். அந்த கடனுக்கு எனக்கு சோர்ஸ் இல்லைன்னு, தன்னிடத்தில் சோர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த சோர்ஸையும் சேர்த்து குறிப்பிட்டுருணும். அப்படி இல்லைன்னா என்னுடைய இரத்த உறவுகளில் முதலிடத்தில் இருக்கக்கூடியவங்க, என்னுடைய சொத்துக்கு வாரிசாகக்கூடியவங்க இருப்பாங்கள்ல, அவர்கள் முதலாவதாக அந்த கடனை அடைக்கணும்னு சொல்லிட்டு எழுதணும். பிள்ளைகள், தாய், தந்தை, சகோதரன், அந்த மாதிரி. பெண்களுக்கு அனுமதிக்கப்பட்ட வேலையாக இருந்தால் தாராளமாக பெண்கள் செய்யலாம். அதாவது இஸ்லாமிய மார்க்கத்தில், இஸ்லாமிய கலாச்சாரத்தில் திருமணம், அந்த திருமணத்தை ஒட்டி உள்ள எல்லா செலவுகளும் சுமைகளும் ஆணை சார்ந்தது தான். பெண்ணை பொறுத்த வரைக்கும் அந்த பெண்ணுக்கு கொடுக்கப்படக்கூடிய மகரை கொண்டு அந்த பெண்ணுக்கு என்னென்ன சீர் செய்ய முடியுமோ அதை செய்கிறது தான் அந்த பெண்ணை பெற்ற பெற்றோர்களுடைய கடமை. அந்த மகரும் ஒரு ஆணுடைய சம்பாத்தியத்துக்கு ஏற்ப அவனையும் சிரமத்தில் ஆழ்த்தாத அளவுக்கு தான் அந்த மகரு கேட்கப்படணும் அல்லது கொடுக்கப்படணும். பெண் எந்த வகையிலுமே பெண்ணுடைய வீட்டார்களோ ஒரு பெரிய தொகையை டிமாண்ட் பண்ணக்கூடாது. ரெண்டு பக்கத்திலிருந்துமே, ஒரு பக்கத்திலேருந்து டிமாண்டுங்கிறது அறவே கூடாது, இன்னொரு பக்கத்திலேருந்து இந்த மகரை டிமாண்டாக ஆக்கிறதும் கூடாது. அது போக மற்றபடி பெண் வீட்டார்கள் பெண்ணுக்கு ஏதாவது செய்வார்களே ஆனால், அவங்களுடைய விருப்பத்துக்கு தாய் தந்தை ஏதாவது கிஃப்ட் கொடுப்பாங்களே ஆனால் அது அனுமதிக்கப்பட்டது. ஆனால் இந்த திருமண செலவுகள், அன்றைக்கு நடக்கக்கூடிய விருந்துகளையோ அல்லது அன்றைக்கு நடக்கக்கூடிய வேறு ஏதாவது செலவுகளையோ பெண் வீட்டார்கள் அவங்க நாங்கள் செய்கிறோம் என்று மனமுவந்து முன் வந்தாலும் சரி கூடாது, அவங்க மேலே திணிக்கப்பட்டாலும் கூடாது. அல் மஅரூஃபு கல் மஷ்ரூத். அரபி, அதாவது இஸ்லாமிய ஷரியாவுடைய மார்க்க சட்டங்களில் ஒன்று என்னன்னு சொன்னால், அதாவது வழக்கத்தில், சமுதாயத்தில் எது வழக்கத்தில் இருக்கோ அது நிபந்தனையில் இருப்பதை போன்று. ஆக பெண் வீட்டார்களை இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நிர்பந்திப்பது என்பது ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தீய பழக்கம். அந்த தீய பழக்கம் எல்லாரிடத்துலையும் பரவி இருக்குது. அதை ஒழிக்கிறதுக்காக வேண்டி இல்லாமல் ஆக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுமே தவிர, இல்லை நான் விரும்பி நாங்கள் செய்கிறோம், இதில் பிரச்சனை இல்லை என்று சொல்லி அந்த தீய பழக்கத்தை உயிர்ப்பிக்கிறதுக்கோ அதை தரிப்படுத்தி வைக்கிறதுக்கோ யாருக்கும் அனுமதி கிடையாது. அதனால் அந்த மாதிரி யாராவது விருந்து கொடுப்பது தெரியுமே ஆனால், இது பெண் வீட்டாருடைய விருந்து என்று தெரியுமே ஆனால் கண்டிப்பாக அது புறக்கணிக்கப்படணும். அங்கே நம்ம போகக்கூடாது. அது பிதஅத்தான ஒன்று, அனாச்சாரமான ஒன்று. எதுமா நிக்காஹுக்கு போக வேணான்னு சொல்லியே, ஏன் நிக்காஹ் அன்னைக்கு சாப்பாடு போடுறாங்க? நிக்காஹ் அன்னைக்கு அவங்க சாப்பாடு போட்டாங்கன்னா அந்த சாப்பாடு ஆண் சார்பான விருந்தாக இருக்கட்டும். வலிமாவை அவர்கள் ஒரு நாள் கழித்தும் கொடுக்கலாம், அக்கது ஒப்பந்தம் முடிஞ்சதுக்கு பிறகும் கொடுக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலிமாவுக்கு தான் அழைக்க சொல்லியிருக்காங்களே தவிர, வலிமாவுக்கு போகிறது தான், வலிமாவுக்கு அழைத்தால் பதில் கொடுங்கள் தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்களே தவிர, நிக்காஹுக்கு அழைங்கன்னு சொல்லி எங்கேயுமே ஹதீஸ் இல்லையே, அப்படி எங்கேயும் அழைக்கப்படலையே. நிக்காஹ் என்பது ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் ரெண்டு சாட்சியை வச்சு குடும்பத்தார்கள் முன்னிலையில் நடத்தக்கூடியதை தவிர நிக்காஹுக்கு ஊரை கூட்ட சொல்லவே இல்லை. நிக்காஹ் நடந்ததுக்கு பிறகு அறிவிப்பு செய்யுங்க, வலிமாவுக்கு கூப்பிட்டு மக்களை விருந்து கொடுங்கன்னு தான் இருக்குது. நம்ம ஸ்டார்டிங்கே தப்பாக பண்ணினதுக்கு பிறகு நம்ம மார்க்கத்தை எப்படி ப்ளைம் பண்ண முடியும்? இது என்ன வம்பா இருக்குது? யார் உறவுகளை சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னால் மார்க்கம் சேர்க்க தானே சொல்லுது. நீங்கள் ஒரு திருமணம் முடிக்கிறீங்கன்னு சொன்னால் ஊரில் இருக்கிற எல்லா உறவுக்கும் சொல்லி விடணும்னு சொல்லிட்டு மார்க்கத்தில் இருக்கா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்போ தனக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி உள்ள மருமகனுக்கு சொல்லி விட்டாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் பண்ணாங்க, தன்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லி விட்டாங்களா? தன்னுடைய முன்னாடி உள்ள மாமனார்களுக்கெல்லாம் சொல்லி விட்டாங்களா? என்ன சடங்கு இது? திருமணம் நீங்கள் மொத்தமாகவே மார்க்கத்தை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. உறவுகளை சேர்ப்பதுன்னா என்ன? அவங்களுக்கு நீங்கள் போய் காசு கொடுங்க, பணம் கொடுங்க, அவங்களுக்கு போய் சலாம் சொல்லுங்கள், சந்திங்க, அதுதான் உறவுகளை சேர்க்கிறது. கல்யாணத்துக்கு எல்லாரையும் கூப்பிட்றது முட்டாள்தனமாக உறவுகளை சேர்ப்பதுன்னு நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு எப்படி மார்க்கம் பொறுப்பாகும்? உங்கள் உறவுகள் உங்கள் வீட்டில் நடக்கிற கல்யாணத்துக்கு அவங்கள கூப்பிடலைன்னா நாங்கள் உங்கள் வீட்டுக்கு இனிமேல் வரமாட்டோம், நீங்கள் எங்கள் உறவை முடிச்சிட்டிங்கன்னு புரிஞ்சு வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய முட்டாள்தனத்துக்கு மார்க்கம் எப்படி பொறுப்பாகும்? என் பிள்ளைக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்,
என்னுடைய பிள்ளையுடைய விருப்பம், என்னுடைய விருப்பம், அந்த பொண்ணு எந்த மாப்பிள்ளையை விரும்புதோ அவனுடைய விருப்பம். நான் இதுக்கு நான் ஊரை கூப்பிடணும், குடும்பத்தை கூப்பிடணும்? எனக்கு முன்னாடி யார் இருக்காங்களோ அவங்கள கூப்பிட வேண்டியது தான் அந்த வலிமாவுக்கு. என்னுடைய முகலால் யார் இருக்காங்களோ அவங்கள கூப்பிட வேண்டியது. அதுக்கப்புறமா என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அறிவிப்பு செய்ய வேண்டியது, அவ்வளோதான். கல்யாணத்துக்கு எல்லா உறவுகளையும் அழைக்க வேண்டும், இல்லை என்றால் அது உறவுகளை முறிப்பதுன்னு சொல்லி ஆயத்து இருக்கா, ஹதீஸ் இருக்கா? சொல்லுங்கள். சஹாபாக்களுடைய வரலாறு இருக்கா? இமாம்களுடைய கூற்று இருக்கா? ஃபிக்ஹ் கிதாபில் ஏதாவது சட்டம் இருக்கா? ஒன்றுமே இல்லாமல் முட்டாள்தனமாக உங்கள் ஊரில் உள்ள குஃபார்களுடைய கலாச்சாரத்துக்கு நீங்கள் அடிமையாயிட்டீங்கன்னா அதுக்கு மார்க்கமா பொறுப்பு? அதுதான்மா நீங்கள் உருவாக்கிக்கிட்ட பிரச்சனைக்கு மார்க்கத்தை எப்படி நம்ம காரணம் காட்ட முடியும்? என் அண்ணனுக்கு கல்யாணம், என் அண்ணன் அவர் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணுறாரு, விரும்பினா கூப்பிடட்டும், விரும்பினா இல்லை, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். நீங்கள் அந்த பக்கம் போனீங்களா, பார்த்தீங்களா, ஓ அண்ணா கல்யாணம் வச்சேன்னா உங்கள் பிள்ளைக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் பரக்கச்சேட்டா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. திருமணம் என்பது ஒரு தேவை, ஒரு ஹாஜத்து, அவ்வளவுதான். உணவு தேவையை போல 2 சாட்சி, அதே போல் ஒரு மஜ்லிஸை வச்சு முடிச்சுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் அறிவிப்பு செய்ய வேண்டியது. அந்த அறிவிப்பு எப்படி? தன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு தான், ஊராக போய் கிடையாது. தன்னுடைய மொஹல்லாவில் உள்ளவங்களுக்கு பள்ளிவாசலில் நினைச்சவங்க இந்த மாதிரி என்னுடைய மகளுக்கு நிக்காஹ் நடந்துருச்சு, வலிமா இருக்குது மத்தியானத்தில் அல்லது ராத்திரி வலிமா இருக்குது, இன்ஷால்லா எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு வந்து கலந்துக்குங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நீங்கள் ஒரு வருஷமாக பிளானிங் பண்ணி 10,000 கார்டு அடித்து, இதெல்லாம் கல்யாணமா? இதெல்லாம் முசீபத்து. பிதத்துனா என்ன, ஹராம் தானே, வேற என்ன? அப்படிலாம் ஒன்றும் எடுத்துக்காதீமா. அடிக்கடி உங்களுக்கு பயமுறுத்துகிற மாதிரி கனவு வருதுன்னு சொன்னால் நிறைய ஆயத்தில் குர்சி ஓதுங்க, இஸ்திக்ஃபார் ஓதுங்க, குல்லாவது பிரபில் ஃபலக், குல்லாவது பிரபின் நாஸ் ஓதுங்க, சுத்தபத்தமாக கரெக்டாக பேணுதல் ஆயிருங்க, முஅவ்விதாத்துகள் அதிகமாக ஓதிக்கொள்ளுங்க, அவ்வளோதான். கனவுகளுக்கு பின்னாடி ரொம்ப கவனம் செலுத்தாதீங்க. கனவு வராதுன்னு அல்லாஹ் பாதுகாப்பான். மற்றபடி எந்த ஒன்றாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்க. மற்றபடி அதனால் ஒரு பயமோ நமக்கு எதாவது நடக்க போகுமோ அந்த மாதிரி ஒரு அச்சமான ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகாதீங்க. அல்லாஹ் மேலே நம்பிக்கை வைங்கன்னு சொல்லுங்கள். அதாவதுமா, ஒரு சில ஆலிம்கள் செய்யலாங்கிறாங்க, ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு சஹாபாக்கள் யாரும் அதை தொடர்ந்து தான் நமக்கு தெரியல. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் விசேஷமான ஒன்று என்று அதை புரிஞ்சுக்கிறது தான் ஏற்றமானதாக இருக்கும். கணவனுக்கு நம்ம மறைக்க முடியாது. ஏன்னா அவர் அடுத்து அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போனால் ஹிஜாபோடு கூட்டிகிட்டு போகணும், அவருக்கு நிறைய சட்டங்களும் அவரோடையும் சேர்ந்து உட்பட்டதாக வரும்ல, தந்தையில் அவர். அதனால் தந்தைக்கு சொல்லணும். அதை அவர் மீறி வெளிப்படுத்துகிறாருன்னா அது அவருடைய குற்றம். அது நீங்கள் சொல்ல வேண்டியது கடமை. இதை வெளிப்படுத்தாதீங்க, இதை இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சிடாதீங்க, இது சம்மந்தமாக ஒரு பிரகடனப்படுத்தாதீங்க. இது அல்லாஹு தஆலா பெண்களுக்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. அந்த நிலைமையை அவங்க அடைஞ்சிட்டாங்க. இது நம்ம குடும்பத்தார்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு, அந்த பெண்ணை அடுத்து ஹிஜாபு போட்டுட்டாலே தெரிஞ்சிருச்சு, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அந்த பெண்ணு பெரிய பிள்ளை ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். ஆயத்துல் குர்சி அதிகமாக ஓத சொல்லுங்கள். அதே போல் சூரா அல் பக்ராவுடைய 102வது வசனம், வத்தபஉ மா தத்லு ஷயாத்தீனு அலா முல்கி சுலைமான் வமா கஃபர சுலைமான் வலக்கின்ன ஷயாத்தீன கஃபரு யுஅல்லிமூன அன்னாஸ அஸ்ஸிஹர வமா உன்ஸில அலல் மலக்கைனி பிபாபில ஹாரூத வமாரூத் وما يعلمان من أحد حتى يقولا إنما نحن فتنة فلا تكفر فيتعلمون منهما ما يفرقون به بين المرء وزوجه وما هم بضارين به من أحد إلا بإذن الله ويتعلمون ما يضرهم ولا ينفعهم ولقد علموا لمن اشتراه ما له في الآخرة من خلاق ولبئس ما كانوا يشترون. அந்த ஆயத்து 102வது ஆயத்து, அதை அதிகமாக ஓத சொல்லுங்கம்மா, தானாக சரியாக போய்டும் இன்ஷா அல்லாஹ். சூரா அல் பக்ரால 102வது வசனம், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அதை அதிகமாக ஓதுங்க. அதே போல் இந்த ஆயத்தை ஓத சொல்லுங்கள். ஆயத்துல் குர்சி ஓத சொல்லுங்கள். குல்லாது பிரபில் ஃபலக், குல்லாது பிரபின் நாஸ், குல் வல்லாஹு அஹத், இதையும் நிறைய ஓத சொல்லுங்கள். இதை தைரியமாக வச்சுக்க சொல்லுங்கள். இந்த துவாக்களை ஓதிக்கிட்டு தானாக குறைஞ்சிரும். சரிம்மா, இன்ஷால்லா போதும். அடுத்த ப்ரோக்ராம் இருக்குது. அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும். இன்ஷால்லா நாளை அமர்வில் சந்திப்போம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் வ பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.